லிவி, நேற்று நாம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இந்த முதல் நாள் ஏலம் அப்படின்னு பார்க்கும்போது பல சுவாரஸ்யமான ஆச்சரியங்கள், விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஏலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதிக தொகைக்கு இதுவரை இல்லாத வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நேற்றைய ஏலத்தின் அந்த அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? நேற்று ஏலம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவு தான். ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து கிட்டத்தட்ட 24.3 கோடிக்கு போனது. அதுவே ஐயோ ஏன் இவ்வளோ பணம் கொடுத்து எடுக்கிறாங்க ஒரு ஆளை அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசிட்டே இருந்தாங்க அதுக்கு முந்தைய ஏலத்தில். பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அது மெகா ஆக்ஷன்ற நேமுக்கு ஏற்ற மாதிரியே ரெண்டு பிளேயருமே இந்தியன்ஸ், அதான் மெயினாக இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டையும் ஸ்ரேயஸ் ஐயரையும் கிட்டத்தட்ட 26.3 கோடி ஒருத்தரையும் 27 கோடி ஒருத்தரையும் எடுத்துட்டாங்க. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டீமுக்கு தேவையான நீடு என்னன்னா கரண்டா யாரு விளையாடுறாங்க அவ்வளவுதான். ஆமா, கரண்டா விளையாடுறவங்களை தாண்டி இப்போ ஒரு கேப்டன் மெட்டீரியல், நேற்று கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் மெட்டீரியல் தான் தேவை. இன்னமும் நிறைய டீம், இன்னும் ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா யார் கேப்டன் அந்த மாதிரி ஒரு இன்னும் பர்ச்சேஸே அவங்க இன்னும் போகல. அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டையும், டெல்லி பார்த்தீங்கன்னா லக்னோ பார்த்தீங்கன்னா இது ஸ்ரேயஸ் ஐயரையும் எடுத்தாச்சு. ஸோ அப்போ இவங்க தான் கேப்டன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கொல்கட்டாக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன் வந்து அவர் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போனது. பண்ட்டை ஏன் எடுக்கிறாங்கன்னா அவர் இன்னுமும் அந்த அவுட் ஆஃப் ஃபார்மே போகல. அவர் இன்ஜரியிலேருந்து வந்தாலும் அவர் இன்னும் அவுட் ஆஃப் ஃபார்ம் போவார். வந்து கொல்கத்தால வந்து பஞ்சாப் மாறாரு இப்போ. ஆமா, பஞ்சாப் மாறி இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பஞ்சாபுக்கு நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். பாயிண்டிங் வந்தனாலேயே நேற்று ஆக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தா ஒன் சைடு மாதிரியே போயிடுச்சு. நீங்க பஞ்சாப்ல வந்து ஆல்ரெடி நேற்று அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்ல ஆக்ஷனுக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்ல வந்தவங்க நேற்று பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் கிட்டத்தட்ட காலி பண்ணி இருக்கிற நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹர்தீப் சிங்கை வந்து ரீடைன் பண்ணாங்க 18 கோடிக்கு. அதே மாதிரி சஹல் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு மேக்ஸ்வெல் ஹிட்டரு, இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் வந்து நேற்று அவங்க கிளம்புறாங்க. ஆமா, இந்த பிரீத்தி சிந்தா முடிவு பண்ணிட்டாங்க இந்த தடவை எப்படியா கப்பை தூக்கி. அதனால தான் எல்லா பிளேயர்ஸுமே அவங்க ரீட்டைனே பண்ணல. லாஸ்ட் சீசன்ல ரீட்டைன் வச்சிருந்த எல்லா பிளேயர்ஸுமே அமுச்சு விட்டு வெறும் 2 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணி நேற்று ஆக்ஷன் அப்படி அவங்க ஒன் சைடா, ஏன்னா கிட்டத்தட்ட 110 கோடி நேற்று வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 110 கோடியில 3 பிளேயர்ஸ்க்கே கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட். அப்போ அவங்க எவ்வளவு வேல்யூவான பிளேயர்ஸை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா ரிக்கி பாயிண்டிங் வந்து நேற்று கூடவே வந்து பிரீத்தி சிந்தா கூட கந்து ஒரு பிளேயர்ஸையும் அவர் நோட் பண்ணி ஸோ இவங்க வேணும், இவ்வளோ அமௌண்ட் போனாலும் இவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நல்ல டீமை செட் பண்ணி வச்சிருக்காங்க. சாலமன், நிகழ்ச்சி இணைந்ததுக்கு நன்றி. நம்ம நேற்று ஏலம் அப்படின்னு பார்த்தோம். ரிஷப் பண்ட் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டார், 27 கோடி. அவர் டெல்லியிலிருந்து லக்னோ வந்திருக்காரு. இப்போ ஒரு விளையாட்டு வீரராக இருக்கிறதுக்கும் ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்னதான் சிறப்பாக விளையாடினாலும் கேப்டன் அப்படின்னு வரும்போது நிறைய அழுத்தங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அப்போது ரிஷப் பண்ட் நல்ல விளையாட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் 27 கோடி ஏலம் எடுத்திருக்காங்க. ஒரு கேப்டனாக ஒரு செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இந்த நம்ம பார்க்குற ரசிகர்களுக்கு இது 2வது நாள். முதல் நாளில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், 2வது நாள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் எனக்கு ஞாபகம் வருது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். லட்சத்தில் ஆரம்பித்த ஏலம் இந்த ஐபிஎல் இன்னைக்கு வந்து கோடியில் வந்து புரண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக 2 விஷயம் என்னன்னா, வேர்ல்டு T20 கிரிக்கெட்டுக்கே ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற கிரிக்கெட் பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி தான் ஐபிஎல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே மெகாவான ஒரு பெரிய அவங்க டீம் செட் பண்ணுறதே ஐபிஎல்ல பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லி எல்லா கிரிக்கெட் அனலிஸ்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் வந்து நாட் ஓன்லி இந்தியன்ஸை மாத்திரமில்ல ஒட்டுமொத்த உலகத்தையே இன்னைக்கு வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கிற ஒரு ஏலம். நீங்கள் கேட்ட மாதிரி 27 கோடிக்கு ரிஷப் பண்ட் போறார் அப்படின்னு சொன்னா அவரு எதிர்பார்த்திருப்பாரா? 27 கோடி ரிஷப் பண்ட் வந்து என்ன எந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்குற மாதிரி T20 கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் ரெஸ்பான்சிபிளான கேப்டன், இல்லைன்னா ஒரு கேப்டன் இன்னிங்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. T20 அப்படிங்கிறது வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மூமெண்ட்ல போயிடும்.